ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog வித் mahi ஹோம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது சாயங்காலம் பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ரெடியாக சொல்லிவிட்டு நான் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணது வழக்கம். அதே மாதிரி தான் வீடு முற்றம் எல்லாம் பெருக்கிட்டு அடுத்து விளக்கேற்றதுக்குள்ள வேலைகளை பார்க்கணும். காலையில் எப்படி தான் வீடு பெருக்கினாலுமே சாயங்காலம் ஒருக்க லைட்டாவது ஒருக்க வீடு பெருக்கணும். அப்போ தான் நல்லது. வீட்டில் விளக்கேற்றதுக்கு முன்னாடி ஒரு குப்பை தூசி கூட இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சாயங்காலம் கண்டிப்பாக நாங்கள் வீடு பெருக்கி கோலம் போட்டுட்டு தான் விளக்கேற்றுது. சாயங்காலம் டெய்லியுமே விளக்கேற்றுது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு நான் மொட்டை மாடியில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி துணி துவைச்சி குளிச்சுட்டு தான் நான் போனது. அப்போது துவைச்சி வச்சுருந்தேன். நான் மொட்டை மாடியில் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் காய போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் எப்போவுமே வெயிலோடி துணி காய போடல. ஒன்றில் காலையில் இல்லைன்னா சாயங்காலம். எனக்கு எப்போவுமே மொட்டை மாடி வர்றது ரொம்ப பிடிக்கும். வெயிலில் வந்தாச்சுன்னா என்னால் முடியாது. மொட்டை மாடி சீனரி எல்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். சாயங்காலம் தான் மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் டிவியும் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறமா என்னோடய பொண்ணு ஃபீவரோடு வந்தாள் ஸ்கூல்லேருந்து. அவளையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவள் நைட்டு கஞ்சி கொடுக்கலான்னு நான் சொன்னேன். இல்லை அம்மா, எனக்கு பாஸ்தா பண்ணித்தாங்கன்னு கேட்டாள். சரி பாஸ்தா பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு பின்ன பாஸ்தா பண்ணது. நான் நினச்சது என்னென்னா கஞ்சியே போதும், கஞ்சி துவையல் வைக்கலான்னு சொல்லிட்டு சரி பிள்ளைங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்தா இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லபடியாக நார்மல் வாட்டரில் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இந்த மாதிரி தான் நான் பாஸ்தா பண்ணுறது. பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. அதிலே சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிட்டேன். பூண்டு சேர்க்குறது தான் இதோட வாசனை நல்லா இருக்கும். கண்டிப்பாக பூண்டு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்தா கூட போதும். ஃபஸ்ட்லேயே சேர்க்கும்போது அதோட கலர் நமக்கு வந்துடும். இல்லைன்னா கலர் வராது, ஒயிட் கலரில் இருக்கும். மைதா சேர்த்துட்டு மைதாவோட பச்சை வாசனையில் அந்த எண்ணெயில் போனதுக்கப்புறமா நான் 1/2 டம்ளர் பால் விட்டுக்கிட்டேன். காய்ச்சி ஆறின பால் தான் அதில் விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மைதாவை குக் பண்ணணும். குக் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய பாஸ்தாவை இதோடு சேர்த்தா போதும். க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோட வாசனையோட இது சில்லி ஃப்ளேக்ஸோட காரத்தோட காரசாரமாக க்ரீமியான பாஸ்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் பிள்ளைங்க பாஸ்தா தான் சாப்பிட்டாங்க. நான் காலையில் உள்ள இட்லி இருந்தது, இட்லி பொடி ஊற்றி இல்லை எண்ணெய் ஊற்றி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். நைட்டு எப்போவுமே 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நாங்கள் எல்லாம் இங்கே அப்படி தான் மேக்ஸிமம். என்றைக்காவது ஒரு நாள் லேட் ஆகிடும், அல்லாத 8 மணிக்கு முன்னே சாப்பிட்றது தான் வழக்கம். வெளியிலே பூனைகள் இருந்தால் நான் வெளியில் இருப்பேன். எப்போவுமே எனக்கு இந்த ஸ்டெப்பில் இருந்து சாப்பிடுறது நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிச்சுட்ருக்காங்க. நான் இன்னைக்கு படிக்க இடத்துக்கெல்லாம் போகலை. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு படித்து கொடுக்க மூடே இல்லை. அதனால் நீங்களே படிங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய கிச்சன் க்ளீனிங் வேலைக்காக வந்துட்டேன். எப்போவுமே கிச்சன் க்ளீன் வேலை பண்ணும்போது நமக்கு எவ்வளோதான், எனக்கு இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தது உடனே எனக்கு ஒரே சோம்பேறித்தனமாக எதுவுமே பண்ண பிடிக்காம தான் நான் இருந்தேன். ஆனால் நான் எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நான் பண்ணுற வேலை என்னன்னு கேட்டாக்கா 5 நிமிஷம் எனக்கு 5 நிமிஷம் டாஸ்க் மாதிரி நான் எடுத்துப்பேன். 5 நிமிஷம் எனக்கு பாத்திரங்கள் க்ளீன் பண்ணதுக்கு, 5 நிமிஷம் அடுப்படி ஒதுக்குறதுக்கு, இப்படி 5 நிமிஷம் பண்ணியிருப்பேன். அடுத்த ஒரு 5 நிமிஷம் மொத்தத்தில் மேலே அப்பில் க்ளீன் பண்ணதுக்காக எடுத்திருப்பேன். இப்படி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு உடனே
சீக்கிரமாக வேலை 5 நிமிஷம் தானே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு எப்போவுமே அதிகமான வேலைகள் இருக்கும்போது எனக்கு வேலை செய்ய பிடிக்காத நேரத்தில் கூட நான் இந்த மாதிரி தான் பண்ணுறது. 5 நிமிஷம்னு சொல்லுவேன். அதே மாதிரி பிள்ளைங்களையும் கோவிட் வந்த டைமில் அவங்களுக்கு வேலைக்காக அவங்கள வேலை பார்க்கும்போதும் நான் இப்படி தான் சொல்லிப்பேன், மக்களை உங்களோட நிமிஷத்தில் எனக்கு ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க வருவாங்க. மற்றபடி எனக்கு இதை பண்ணித்தான்னு கேட்டால் அவங்களுக்கு வரதுக்கு மடியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணித்தா அப்படின்னு கேட்டாச்சுன்னா 2 பேருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது அவங்களும் சேர்ந்து வேலை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சீக்கிரமாக 5 மினிட் டாஸ்க்குன்னு நான் யோசிச்சுட்டு அப்போ அரை மணி நேரத்தில் என்னால் கிச்சன் கிளீனிங் வேலைகள் பண்ண முடியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இவ்வளோ பாத்திரம் இருக்கா, இவ்வளோ வேலைகள் இருக்கா, நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறத விடையும் நம்ம 5 நிமிஷம் இதுக்காக நான் ஒதுக்க போகிறேன் அப்படின்னு யோசித்தாலே போதும். 5 நிமிஷம் பாத்திரம் கழுவுறதுக்கு, 5 நிமிஷம் அடுப்படியை ஒதுக்குறதுக்கு, 5 நிமிஷம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி யோசிச்சுட்டு நம்ம வேலைகள் பண்ணியாச்சுன்னா சில வேலை 5 நிமிஷம் கூட ஆகும், ஆனால் கரெக்டாக நம்மளால் முடியும். டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ நான் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் டீப் க்ளீனிங் பண்ணுறது. மற்றபடி டீப் க்ளீனிங் எல்லாம் பண்ணுறது கிடையாது. சும்மா தண்ணியிலேயே சில வேளை மீன் எல்லாம் வாங்கி ஃப்ரை பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் இந்த லிக்விடும் விட்டு தொடச்சி எடுத்துப்பேன். மற்றபடி டீப் க்ளீனிங் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறப்போ க்ளீனாகவே இருக்கும். ஒரு நாள் 3 தடவையாகவும் நம்ம அடுப்படி துடைப்போம், இல்லை காலையில், மத்தியானம், நைட்டு. அதே மாதிரி பண்ணும்போது எப்போவுமே கிச்சன் க்ளீனாக தான் இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு எவ்வளவு தான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும், எவ்வளவு தான் டயர்டாக இருந்தாலும் நம்மளோட க்ளீனிங் வேலைகள் ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த ஈவினிங் vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.